given என்னை கொடுத்த बहन நல்ல के लिए बहुत அறிமுகத்திற்காக धन्यवाद, நான் நன்றி एक अच्छा செலுத்துகிறேன். परिचय दिया. சில வாரங்களுக்கு பிற்பாடு மறுபடியுமாக உங்களோடு கூட தேவ வார்த்தையை பேசுவதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரவசமும் அடைகிறேன். कुछ हफ्ता के बाद फिर से आप लोगों के बीच में परमेश्वर के संदेश को बांटना मेरे लिए बड़ी खुशी और आनंद की बात है. நீங்கள் உங்களுடைய நோட்டீஸ்களிலே பார்த்த வண்ணமாக இந்த நாளிலே உங்களோடு கூட சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் அல்லது பரலோக வாசிகள் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். जैसे आप लोगों को भेजा गया है जो नोटिस है उसमें जैसे लिखा है उसी प्रकार स्वर्ग के नागरिक के बारे में मैं बात करना चाहता हूँ. ஆகையால் இங்கே கூறப்படுகிற செய்திகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட கண்டிப்பாகவே பேசுவார் என்று நான் நம்புகிறேன். सो इसलिए यहाँ पे जो भी संदेश बांटा जाता है उसको आप ध्यान से सुनिए और यदि हो सके तो आप लिखित रखिए, आपके जीवन में लाभदायक रहेगा. நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். पवित्र पिता परमेश्वर, इस सुंदर दिन के लिए मैं आपको धन्यवाद देता हूँ. உம்முடைய சமூகத்திலே நீர் கூட்டி வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रभु जी, आपने इकट्ठा करके प्रभु जी जो रखे हुए आपके बच्चों के लिए मैं धन्यवाद देता हूँ. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் சற்று நேரம் தியானம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசி எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஆசீர்வதியும். प्रभु जी, जब थोड़े समय आपके वचन को हम सुनेंगे, अध्ययन करेंगे, उस समय में पवित्र आत्मा हमारे बीच में होकर बातें करने के लिए हम प्रार्थना करते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं. அருமையானவர்களே, நான் ஏற்கனவே கூறின வண்ணமாக இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற காரியம் பரலோக வாசிகள். जैसे मैं पहले बताया था उसी प्रकार आज के दिन में मैं आप लोगों के बीच में स्वर्ग के नागरिक के बारे में बात करना चाहता हूँ. பரலோகம் என்று சொன்ன உடனே அநேகருக்கு அது எப்படிப்பட்டது இடம் அங்க என்று சொல்லி, அது எங்கே இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி, அதனுடைய தன்மைகள் என்ன என்றெல்லாம் அநேகருடைய உள்ளத்திலே ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். स्वर्ग बोलने से आप लोग ये सोचते होंगे वो कैसी जगह है, वहां पे क्या होगा, वहां पे क्या की चीज रहेगी बोलकर आप लोग सोचते होंगे. பரலோகம் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே நம்முடைய தேவனும் அவருடைய தூதர்களும் அங்கே வாசம் செய்வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். स्वर्ग बोलने से वहां पे हमारे पिता परमेश्वर और स्वर्गदूत वहां पे वास करते हैं. நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நாமும் அந்த பரலோகத்திலே ராஜ்யத்திலே பிரவேசிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கிறோம். हम भी जब ये संसार छोड़ेंगे, जिस दिन हम और ये संसार छोड़ के जाते समय में उसके साथ रहेंगे, उस स्वर्ग में होंगे बोलकर हम विश्वास करते हैं. இந்த உலகமானது அநித்தியமானது. ये संसार तो आप स्थिर नहीं है, ஆனால் தேவனுடைய அந்த பரலோகமானது அது நித்தியமானது, நிலையானது. पर स्वर्ग तो हमेशा स्थिर रहता है, हमेशा अनंत काल तक रहता है. ஆகையாலே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அநேக இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அநேக உவமைகளின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவர் விவரித்து சொல்வதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். सो इसलिए प्रभु यीशु मसीह जब बाइबल में कई जगह पे स्वर्ग राज्य के बारे में और उदाहरण के रूप में संदेश में कई सारे जगह में अपने लोगों के लिए विवरण रूप से वो बातें करता है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 33 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும், அப்பொழுது இவைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்கள், ஆடை, உணவு,
மற்றும் நம்முடைய உலகத்திற்கு அடுத்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்வாரா? और मत्ती रचित सुसमाचार 6वां अध्याय 25 से 33 तक प्रभु यीशु मसीह जब पहाड़ी उपदेश में उपदेश करते समय में वहां पे इस संसार में जो जरूरत है, खाना, कपड़ा और रहने का स्थान, इन चीजों के बारे में आप लोग चिंता ना करें, पर परमेश्वर को यदि खोज करें हैं तो और ये सारी चीजें तुम्हें मिल जाएगा बोलकर प्रभु यीशु मसीह कहता है। இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்। यीशु प्रभु ने कहा, पहले तुम परमेश्वर के राज और धर्म की खोज करो, फिर उसके बाद इस संसार की सारी चीजें तुम्हें दिए जाएंगे, ये कहा था। அது மாத்திரமல்ல, அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் பொக்கிஷங்களை பூமியில அல்ல பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்। इतना ही नहीं, प्रभु यीशु मसीह ने यह भी कहा है, तुम्हारा धन इस धरती पर नहीं स्वर्ग में इकट्ठा करके रखो बोलकर कहता है। இயேசு கிறிஸ்து ஏராளமான காரியங்களை இந்த பூமியில் இருக்கும்போது அவர் பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவர் சொல்லி இருக்கிறார்। அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனத்தை பார்ப்பீர்களானால், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்। प्रभु यीशु मसीह जब इस संसार में रहते थे उस समय में स्वर्ग के बारे में और स्वर्ग राज के बारे में बहुत सारे बातों को अपने प्रचार में वो लोगों के लिए सिखाया था। पर प्रभु यीशु मसीह जब मृत्यु हुई और तीसरा दिन जी उठने के बाद प्रेरितों का काम 1 अध्याय 3 पद में इस प्रकार लिखा है, उसने उठाने के बाद पक्के प्रमाणों से अपने आप को उन्हें जीवित दिखाया और 40 दिन तक वह उन्हें दिखाई देता रहा और परमेश्वर के राज की बातें करता रहा। பரலோகம் மிக மிக ஒரு முக்கியமான காரியமாக அது வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்। और बाइबल में स्वर्ग राज्य एक बहुत बहुत महत्वपूर्ण चीज के बारे में वहां पे विवरण करता है। வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பரலோகத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, இன்னும் துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, நேரமும் நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் நாம் இருப்போம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தை குறித்து சொல்லி இருப்பதை நாம் வாசிக்கிறோம்। प्रकाशित वाक्य में जब स्वर्ग के बारे में वो वहां पे लिखा गया है विवरण रूप से, वहां पे ना आंसू है, ना दुख है, ना कष्ट है, ना बीमारी है, हमेशा हमेशा शांति के साथ खुशी के साथ रहेंगे। இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் அனைவரும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலும் பரலோகத்திலும் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்। प्रभु यीशु मसीह के लहू के द्वारा जो लोग धोए हैं, शुद्ध किए गए हैं, वो लोग वो स्वर्ग में प्रवेश करेंगे बोलकर हम कहीं जहां में पढ़ते हैं। தேவன் நமக்காக अनेक ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது। और परमेश्वर हमारे लिए बहुत सारे आशीषों को वो तैयार करके रखा है बोलकर बाइबल हमें कहती है। 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்। 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம்। 1 कुरिन्थियों और 1 अध्याय का 9 और 10वां पद में, दूसरा अध्याय का 1 कुरिन्थियों 2 अध्याय का 9 और 10वां पद में इस प्रकार लिखा है, क्योंकि मैंने इसलिए भी लिखा है था कि तुम्हें परख लूं कि तुम मेरी सब बातों को मानने के लिए तैयार हो कि नहीं। जिसका तुम कुछ क्षमा करते हो तो उसी में भी क्षमा करता हूं, क्योंकि मैंने भी जो कुछ क्षमा किया है यदि किया है तो तुम्हारे लिए भी
कारण मसीह की जगह में होकर क्षमा किया है। பரலோகம் ஒரு सॉरी மகிழ்ச்சியான सॉरी இடம். नहीं ஆ, सॉरी एक्सक्यूज मी नहीं உன்- मैंने दूसरा कुरिन्ती को पढ़ा है, पर पहला कुरिन्तियों और दूसरा अध्याय का 9 से और 10वां पद। ओके, थैंक यू। Thank you. ஆம், பரலோகம் ஒரு மகிழ்ச்சியான இடம், சந்தோஷமான இடம், தேவ பிரசன்னத்தால் நிறைந்த இடம். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்காக ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஒருவருக்கும் இதுவரை தேவன் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. और जो स्वर्ग ऐसी चीजें हैं, ऐसी जगह है, परमेश्वर ने हमारे लिए कई सारे आशीषों को वहां तैयार करके रखा है। बड़ी खुशी और आनंद की जगह है, और उसकी पूरी पूरी विवरण किसी को भी प्रकट नहीं किया गया है, ना उसको देखा है। அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். फिलिपियों 3 अध्याय का 20वां पद में प्रेरित पौलुस इस प्रकार लिखा है, पर हमारा स्वदेश स्वर्ग पर है, और हम एक उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के वहां से आने की बाट जोक रहे हैं। பிலிப்பு பட்டணமானது ரோமர்களுடைய ஆதிக்கத்திலே இருந்தது, அல்லது இப்படி சொல்ல வேண்டுமானால் ரோமர்கள் பிலிப்பியை அதனுடைய காலனி, அதாவது காலனி என்றால் அடிமைத்தனமான ஒரு இடம் போல அந்த பிலிப்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். जो रोम साम्राज्य में एक फिलिपी शहर को, फिलिपियों को एक गुलामी के रूप में वहां उन लोगों ने, रोम साम्राज्य के लोग उनको रखा था। நீங்கள் அவர்களை குறித்து அவர் சொல்லும்போது, உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று அங்கே பிலிப்பியிலே வாசமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் இங்கே ஊக்குவிக்கிற ஒரு வசனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். फिलिपी शहर में फिलिपी रहने वाले लोगों के लिए प्रेरित पौलुस उत्साहित करता है, आप यहाँ रह रहे हैं, पर ये निरंतर नहीं है, पर स्वर्ग ही हमारा स्वदेश से स्वर्ग है बोलकर उनको उत्साहित करता है। அந்த பிலிப்பி பட்டணத்திலே இருப்பவர்கள் ரோமர் குடியிருப்பை அவர்கள் உடையவர்களாக இருந்த அதிகமான பேர் இருந்தாலும் பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய குடியுரிமை, குடியிருப்பு எதிலே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது என்று அவர்களை அதிகமாக ஊக்குவிப்பதை பார்க்கிறோம். और जब फिलिपी शहर में रहने वाले लोगों से ये कहता है, भले ही आप रोम साम्राज्य के नागरिक है, पर हमारा नागरिकता तो यहाँ नहीं है, स्वर्ग में है बोलकर उनको उत्साहित करता है। அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் சிறையிலிருந்து எழுதுகிறார். சிறையில் வெளியிலே இருக்கிற பிலிப்பியர்களுக்கு எழுதினார். அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எழுதினார், எப்பொழுது எழுதினார், எங்கே? நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் அவர் மூலமாக செய்த விடுதலை என்ன, இதையெல்லாம் நீங்கள் சம்பந்தப்படுத்தி ஒன்றாக நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இதை கூடுதலாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். और इस फिलिपी पत्री को जब पौलुस कैद में होकर, जब वहां पे जेल में रहकर वो लिख रहा था, और प्रेरित का काम 16वां अध्याय को और इसको संबंधित करके हम तुलना करके पढ़ते समय में किस स्थिति में वो लिखता है, किन बातों के लिए जोर देता है, इसको हम समझ सकते हैं। அடிக்கடி இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியுமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பரலோகத்திலே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த பூலோகத்தில் இருக்கிற நாமும் அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியினாலே நாம் இருக்க வேண்டும். உலகத்திலே அபூத்திரங்கள் வரலாம், பூமியிலே பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பரலோக வாசிகளாக நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த நிருபத்திலே அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். प्रेरित पौलुस इस फिलिपी पत्री को लिखते समय में एक मुख्य शब्द को बार बार दोहराता है, आनंदित रहो। फिर से मैं कहता हूं, आनंदित रहो। इसका मतलब यहां से बढ़कर प्रभु में खुश रहने के लिए बार बार उनको उत्साहित करता है। பரலோகவாசிகள் நாம்,
பூலோகம் நமக்கு हम சொந்தமானதல்ல. हम स्वर्ग के नागरिक है और जो ये धरती हमारा निरंतर नहीं है। இந்த பூமி நமக்கு தற்காலிகமானது. ये धरती हमारे लिए अस्थाई है। பரலோக வாசிகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். और स्वर्ग के नागरिक होने के कारण हम 5 बातों को हम लोग चुन लेना चाहिए। उन बातों को मैं आज संध्या के समय में आपके बीच में रखना चाहता हूं। இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னவனதுமாக ஒன்றும் நம்மை திருப்தி செய்யக்கூடாதவைகள். பிரசங்கி சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லாமும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. और जैसे मैंने कहा था उसी प्रकार इस संसार में रहने वाले कोई भी चीज हमें तृप्त नहीं कर सकता है। ये सब और सारे चीजें इस संसार में अस्थायी है और सब कुछ के द्वारा हमारे लिए दुख मिलता है बोलकर सब उपदेशक में हम पढ़ते हैं। ஆகினாலே அவர் பெரிய வீடு கட்டி இருந்தார், வீட்டிலேயே ஸ்விம்மிங் பூல் போட்டிருந்தார், ஏராளமான ஐஸ்வர்யவானாய் இருந்தார். அவருடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் மூலமாக குழந்தைகள் பிறந்தார்கள். சூரியன் கீழே நான் அனுபவிக்காதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் முடிவிலே அவர் சொல்லும் போது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். और जब सुलेमान ने उन्होंने बहुत बड़े महल बनाया था, हर प्रकार की सुविधाएं हैं उनके घरे में बना के रखा था, फिर भी वो उसके बाद उनके लिए बाल बच्चे हुए थे, बहुत सारे लोग उनके लिए थे, पर उन्होंने क्या किया है, उन सारे चीजों को आखिरी में वो कहता है सबोपदेशक 2 अध्याय का और 11 पद के पिछले भाग में, मैंने सब कुछ देखा कि सब कुछ व्यर्थ और वायु के पकड़ना है, ये संसार में कोई लाभ नहीं है बोलकर कहता है। இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது கடைசி பின்பகுதியை பாருங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் और यूहन्ना रचित सुसमाचार 17 अध्याय का 14 पद का पिछले भाग में यीशु प्रभु कहता है, क्योंकि जैसा मैं संसार का नहीं वैसा ही वे भी संसार के नहीं है। முதலாவது காரியம், பரலோகவாசிகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், இயேசு உலகத்தார் அல்லாதது போல நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உலகத்தார் அல்ல. और स्वर्ग नागरिकता में होने के कारण आपको पहली बात किस चीज को आप सुन लेना चाहिए, जैसे यीशु मसीह इस संसार के नागरिकता नहीं है उसी प्रकार हम भी इस संसार के ना होना चाहिए। நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், தேவன் நம்மை தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். क्यों मैं इस प्रकार कहता हूं, प्रभु यीशु मसीह अपने ही लहू के द्वारा हमें खरीदा गया है। நாம் நமக்கோ அல்லது உலகத்திற்கோ சொந்தமானவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்கே சொந்தமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. हम खुद के लिए हैं, ना इस संसार के जो योग्य है, हम तो केवल परमेश्वर के योग्य लोग हैं। 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்। पहला कुरिन्थियों 6वां अध्याय का 20वां पद में प्रेरित पौलुस कुरिन्थियों के लिए लिखता है, क्योंकि दाम लेकर मोल लिए गए हो, इसलिए अपने देह के द्वारा परमेश्वर की महिमा करो। நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்। हम परमेश्वर के हैं, इसलिए हम परमेश्वर को महिमा करना चाहिए।
எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். और इफिसियों की पत्री और पहला अध्याय का 14 पद में उस प्रकार लिखा है, वह उसके मोल लिए वो उनसे छुटकारा के लिए हमारी मिरास का बनाया है कि उसकी महिमा स्तुति हो. உதாரணமாக நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீர்கள். அந்த கடையில போன உடனே ஒரு பொருளை நீங்கள் வாங்குகிறீர்கள். அந்த பொருளுக்குரிய பணத்தையும் கிரயமாக செலுத்தி விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த கடைக்காரரை பார்த்து, நான் மறுபடியுமாக வந்து இந்த பொருளை எடுத்துக்கொண்டு போகிறேன். நான் வரும் வரைக்கும் இந்த பொருள் எங்கே இருக்கட்டும், உன்னிடமே இருக்க வேண்டும் என்று சொன்னது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விலை கொடுத்து வாங்கி நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமாக வைத்திருக்கிறார். நாம் சொந்தமானபடியால், அவருக்கு சொந்தமானபடியால் சொந்தமானவர்களை அழைத்து செல்லும்படியாக அவர் வரும்படியாக இருக்கிறார். मान लीजिए एक दुकान में जाकर एक चीज को आपने खरीद लिया है, उसको दाम दे दिया है, उसको चुकता कर दिया, पर आपने उस दुकानदार से कहा है, भाई ये चीज आपके दुकान में ही रखिएगा, वापस आकर मैं ले लूंगा बोलकर आप कहते हैं. उसी प्रकार प्रभु यीशु मसीह ने भी अपना खुद के खून के द्वारा हमें खरीद कर इस संसार में रखा, और रखकर प्रभु यीशु मसीह कहता है, मैं आकर मैं आप लोगों को ले लूंगा बोलकर वो कहता है. इसका मतलब हम इस संसार में रह रहे हैं, पर हम इस संसार के नहीं हैं. எபேசியர் 2 அதிகாரம் 19 வசனத்தை பார்ப்பீர்களானால், நாம் இனி அந்நியர் அல்ல, நாம் பரதேசிகளும் அல்ல, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடாகவும் நாம் இருக்கிறோம். इफिसियों 2 अध्याय का 19वां पद में इस प्रकार लिखा है, इसलिए तुम अब विदेशी और मुसाफिर नहीं रहे, परंतु पवित्र लोगों की संगी, स्वदेशी और परमेश्वर की घराने के हो गए. யாரை நீங்கள் அந்நியர் என்று சொல்லுவீர்கள்? किसको हम जो मुसाफिर विदेशी बोलते हैं? உங்களுடைய கிராமத்தையோ உங்களுடைய பட்டணத்தையோ சேராத ஒரு நபர் உங்க கிராமத்தையோ பட்டணத்தையோ தேடி வரும்போது அவரை பார்த்து, யார் இந்த அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர் என்று நாம் சொல்வது உண்டு இல்லையா? सो यदि मान के चले आपके गांव के नहीं है, आपके जो रिश्तेदार नहीं है, जो नहीं पहचानते हैं, उस व्यक्ति, यदि कोई व्यक्ति आपके गांव आते हैं और उसको देखकर हम अजनबी कहते हैं. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாம் உலகத்திற்கு அந்நியர்களை போல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்நியர்களை போல, இந்த உலகத்தோடு ஒட்டாதவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். और भले ही हम इस संसार के लिए अजनबी है, पर परमेश्वर ये कहता है, भले आप इस संसार में आप अजनबी रहकर आप रह रहे हैं, पर आप परमेश्वर के लिए मुसाफिर नहीं है, पर विदेशी है. எபிரேயர்களின் நிருபம் 11 அதிகாரம் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது பார்க்கலாம். 11 அதிகாரம், எபிரேயர் 11 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி அவர்கள் ஜீவித்தார்களாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சகோதரர்களாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எதிலே குடியிருந்தார்கள்? கூடாரங்களிலே அவர்கள் குடியிருந்தார்கள். इब्रानियों को पत्री 11 अध्याय का 9वां पद में हमारे मूल पिताओं ने कैसे रहते थे और उन बातों को हम पढ़ेंगे. विश्वासी से उसने प्रतिज्ञा किए हुए देश में पराये देश के परदेसी के समान रहकर इसहाक और याकूब समेत जो उसके साथ उसी प्रतिज्ञा के वारिस थे तंबू में वास किए. அதே அதிகாரத்திலே 11 அதிகாரம் 10 வசனத்திலே பாருங்கள், ஏன் அப்படி கூடாரங்களில் இருந்தார்கள், ஏன் அப்படியாக இந்த உலகத்திலே பரதேசியை போல இருந்தார்கள்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின
அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். और उसी अध्याय का 11 अध्याय का 10वां पद में अब पढ़िएगा, क्यों वो लोग ऐसे जो देश में परदेसी के रूप में, पराये के रूप में वो रहते थे। 10वां पद में, वह उस स्थिर नींव वाले नगर की बाट जोतता था जिसका रचने वाला और बनाने वाला परमेश्वर है। 13ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்து போனார்கள். 13 पद में देखे, ये सब विश्वासी ही की दशा में मरे और उन्होंने प्रतिज्ञा की हुई वस्तुओं को नहीं पाई। இப்படி அறிக்கையிடுவர்கள் 14ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்களாம், நாங்கள் எங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம். சுய தேசம் என்பது பரலோகம், அதை நாடி நாங்கள் போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். और यहाँ पे 14 पद में जो मरे हैं वो लोग कैसे वो अंगीकार करते हैं, जो ऐसी बातें कहते हैं वे प्रकट करते हैं कि स्वदेश की खोज में है। விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் திரும்பி போக அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே என்று அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். और 15 पद में हम पढ़ते हैं, जिस देश से वे निकल आए थे यदि उसी की सुधि करते तो उन्हें लौट जाने का अवसर था। அதையல்ல, அதிலும் மேன்மையான தேசத்தை, பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. जिस देश को छोड़ के निकल आए थे उससे बढ़कर 16वां पद में उत्तम अर्थात स्वर्गीय देश के अभिलाषा है, इसलिए परमेश्वर उनका परमेश्वर कहलाने में उनमें से नहीं लजाता, क्योंकि उसने उनके लिए एक नगर तैयार किया है। அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்கிறார், இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. और प्रेरित पौलुस 2 कोरिन्थियों 5वें अध्याय के पहला पद में इस प्रकार वो कहता है, जो हम बनाए गए हैं यदि वो घर गिर भी जाएं तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बनाया हुआ घर नहीं परंतु चिरताई है। எபிரேயர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம். ஏன் இவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லிக்கொண்டே போகிறேன் என்றால், நாம் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்நாட்கள் தற்காலிகமானது. நிரந்தரமான வீடு, நிலையான வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்பதை முதலாவதாக பரலோக வாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். मैं इतनी सारी बातों को मैं आपके लिए क्यों कहता हूं, इस संसार में रहने वाले हम सब अस्थाई के स्थान में रह रहे हैं, पर हम तो स्वर्ग के नागरिक हैं, इसके कारण हमेशा इस बात को बाट जोकते रहना चाहिए। इब्रानियों 13 अध्याय पर आइए। 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி திரிகிறோம். 14 पद में इस प्रकार लिखा है, यहां हमारा कोई स्थायी नगर नहीं, वरन हम एक आने वाली नगर की खोज में है। அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகம் தான் நிரந்தரமானது என்று சொல்லி, அவர்களுடைய பிடிமானம், அவர்களுடைய அட்டாச்மெண்ட் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருப்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் அவர்கள் அதிகமான ஒரு பிடிமானத்தையும் ஒரு அட்டாச்மெண்ட்டையும் உடையவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். कई लोग जो प्रभु के ऊपर प्रेम करने वाले लोग, कई लोग ये सोचते हैं परमेश्वर से बढ़कर इस संसार की चीजों पर उनका बहुत लगाव रहता है और स्थिरताई के जो अस्थाई की चीजों पर उनका स्थिरताई का मन लगे रहता है। அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் 17 வரை பார்க்கிறீர்களானால் அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை.
पहला यूहन्ना दूसरा अध्याय का 15 पद में इस प्रकार वो कहता है, तुम ना तो संसार से और ना संसार की वस्तुओं से प्रेम रखो। यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है, ஏனெனில் क्योंकि மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அடுத்த வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 16 और 17 पद, क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड, वह पिता की ओर से नहीं परंतु संसार की ओर से है। संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं, पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वह सर्वदा बना रहेगा। ஒரே நேரத்திலே தேவனையும் உலகத்தையும் நேசிக்க முடியாது. एक साथ हम परमेश्वर और संसार से प्रेम नहीं कर सकते हैं। உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. और संसार का प्रेम परमेश्वर से बैर उत्पन्न करता है। ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறார் என்றால் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்திலே பார்ப்பீர்களானால், இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். செத்து போகும்போது நம்ம ஏதாவது கொண்டு போக முடியுதா? வெறுங்கையா வந்தோம், வெறுங்கையா இந்த உலகத்தை விட்டு போறோம், அது நிச்சயம். 8 வசனத்துல சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். इसलिए प्रेरित पौलुस पहला तीमुथियुस 6वां अध्याय का 6वां और 7वां पद में वो कहता है, और संतोष सहित भक्ति बड़ी कमाई है, क्योंकि ना तो हम जगत में कुछ लाए हैं ना कुछ हम ले जा सकते हैं। यदि हमारे पास खाने और पहनने का हो तो इन्हीं पर संतोष करना चाहिए। தேமா எனப்பட்ட ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து இணைந்து அவன் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தான். तेमास करके एक प्रभु के दास जो प्रेरित पौलुस के साथ मिलकर सेवा करते थे। ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை குறித்து 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்கிறார், இந்த தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். और उस तेमास के बारे में 2 तीमुथियुस और 4 अध्याय के 10वां पद में वो कहता है, इस संसार के प्रिय जानकर मुझे छोड़ दिया है। பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, संसार को प्रिय जानकर। இயேசு கிறிஸ்துவுக்கு கூட பிசாசு இந்த சோதனையை காட்டினான். மேலே கொண்டு போய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவருக்கு காட்டி, நீ என்னை பணிந்து கொள், நீ என்னை சேவி, இவைகளெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ ஆராதிப்பாயாக, பின்னாக போ சாத்தானே என்று அவனை விரட்டி விட்டதை நாம் தேவனுடைய வசனத்திலே பார்க்கிறோம். प्रभु यीशु मसीह को भी इस प्रकार का जो परीक्षा शैतान ने किया था, यीशु प्रभु को ऊपरी जो मंजिल पर ले जाकर उनसे कहता है, यदि तुम मुझको प्रणाम करोगे मैं ये सब तुम्हारे लिए दे दूंगा। पर प्रभु यीशु मसीह ने ये कहा, परमेश्वर को छोड़कर और किसी को दंडवत ना करना बोलकर वहां पे प्रभु यीशु मसीह ने विजय पाया। ஆனால் நாம் உலகத்திலே ஒன்றையும் சேர்த்து வைக்க வேண்டாமா? உலகத்திலே நாம் வாழ வேண்டாமா? வாழ வேண்டியதுதான், சேர்த்து வைக்க வேண்டியதை சேர்த்து வைக்க வேண்டியதுதான். ஆனால் உலக சிநேகிதம், உலகத்தின் மேல் இருக்கிற பற்று, அது தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. इसका मतलब आप सोचते होंगे इस संसार में कुछ धन इकट्ठा ना करें क्या, या संसार में कुछ भी चीजों को हम खरीदें क्या? पर करना है, पर उससे बढ़कर प्रभु ये कहता है, ये संसार का लगाव, संसार का प्रेम परमेश्वर से बैर को उत्पन्न करता है। நாம் பரலோக வாசிகள், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களையே நாம் சிந்தனை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
हम स्वर्ग के नागरिक हैं, इसके कारण उस स्वर्ग के नागरिकता के उस मनन चिंतन में ही हम हमेशा बने रहने के लिए परमेश्वर चाहता है। இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், பரலோகவாசிகள் நாம் என்ன செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். और दूसरी चीजें हैं जो स्वर्गीय नागरिक होने के कारण किन बातों को हम लोग चुन लेना चाहिए। कुलुसियों की पत्री 3 अध्याय का 2 पद, पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ। அது என்ன மேலானவைகள் அப்படி என்றால் என்ன அப்படின்னீங்கன்னாக்கா, முதலாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுதுவது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். जो स्वर्गीय वस्तु का मतलब क्या है, पहला पद को यदि देखिए, जब तुम मसीह के साथ जिलाए गए हैं तो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो जहां मसीह विद्यमान है और परमेश्वर की दाहिने ओर बैठा है। பரலோக ராஜ்யத்தையும் அதனுடைய மேன்மைகளையும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளையே நாம் நாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर ये कहता है स्वर्ग राज्य और स्वर्ग राज्य की प्राथमिकता देकर हम खोज करने के लिए परमेश्वर चाहता है। நாம் இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம், ஆனால் இந்த பூமியிலே இருந்தாலும் நாம் பரலோக ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். भले हम इस संसार में रह रहे हैं, पर इस संसार में रहते हुए और स्वर्ग राज्य का गुण हमारे जीवन में होने के लिए परमेश्वर चाहता है। அப்படியானால் நாம் பூமியில் இருக்கிறோம், பரலோகத்திலே இருக்கிற குணாதிசயம், இந்த பரலோகம் எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள், அவர்களுடைய குணாதிசயம் நமக்கு காண வேண்டும் பரலோக வாசிகள் என்று சொல்லும் போது, அந்த பரலோகத்திலே எப்படிப்பட்டது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. और यदि इस संसार में हम रह रहे हैं, इस संसार में रहने वाले और स्वर्ग राज्य के ऊपर मन लगा के रहना है। इसलिए प्रेरित पौलुस रोमियों के पत्री 14 अध्याय का 17 पद में ये लिखा है, परमेश्वर का राज खाना पीना नहीं परंतु धर्म और मेल मिलाप और आनंद जो पवित्र आत्मा से होता है। இவைகளிலே கிறிஸ்துவு, அடுத்த வசனத்திலே, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். जो कोई इस रीति से मसीह की सेवा करता है वह परमेश्वर को भाता है और मनुष्यों में ग्रहण योग्य ठहराता है। ஆனபடியினால் 19ஆம் வசனத்திலே, சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக் கடவோம். 19वां पद में, इसलिए हम उन बातों में लगे रहें जिनसे मेल मिलाप और एक दूसरे का सुधार हो। இதே காரியத்தை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, மேலானவைகளே தேட வேண்டும் என்று வாசித்தோம் அல்லவா. அது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே இதே குணாதிசயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரத்திலே அவர் மறுபடியுமாக வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம், கொலோசியர் 3:13 வரை. जैसे रोमियो में हम पढ़ते हैं उसी प्रकार कोलोसियों के पत्री 3 अध्याय का 13 पद से लेकर उसी प्रकार की गुण हम स्वर्गीय नागरिक होने के कारण इस धरती पर हमें होना चाहिए बोलकर वहां पे स्पष्ट करता है। பரலோகத்திலே காணப்படுகிற குணாதிசயம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, சாப்பிட்டுக்கிட்டே நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல, நீதி. ஃபர்ஸ்ட் நீதி என்றால் பரிசுத்தம்.
और जो स्वर्ग राज्य ना खाना न पीना है, पर वहां पे सबसे पहले प्राथमिकता दिया जाता है धर्म। धर्म यानी पवित्रता। நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். हमारे परमेश्वर पवित्र परमेश्वर है। இந்த பூமியில் இருக்கிற நாம் பரலோகவாசிகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். इस धरती पर संसार में रहने वाले स्वर्गीय नागरिक पवित्रता के साथ जीवन जीना है। நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். प्रभु कहता है मैं पवित्र हूं, इसलिए तुम भी पवित्र बनो। தீட்டுள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்காது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். अशुद्ध चीजें कोई भी स्वर्ग में प्रवेश ना करेगा बोलकर प्रकाशित वाक्य में हम पढ़ते हैं। அருமையானவர்களே, முதலாவது பரலோகராஜ குணாதிசயம், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். பூமியிலே நாம் இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் மற்றவர்கள் நம்மிலே பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும். मेरे प्रियो, हम इस स्वर्गीय नागरिक होने के कारण इस धरती पर जीने वाले हम पवित्रता के साथ जीना है। हमारी बोली, वाणी, चाल चलन, इन सारे चीजों में पवित्र होना चाहिए। தேவனுடைய ராஜ்யம் புசிப்புமல்ல குடிப்புமல்ல, அது நீதி. அடுத்தது என்னவென்றால் சமாதானமும். और जो परमेश्वर का राज ना खाना पीने का है पर धर्म है, और दूसरी बात है शांति। எபிரேயர்கள் நிருபத்திலே मेल मिलाप, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், அதிலும் கூட பார்ப்பீர்களானால் அதிகமாக தேவனுடைய ராஜ்யம், நிலையான ராஜ்யம், அதுல இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே இருக்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள். 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது 38ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். और जैसे हम इब्रानी को किताब और 11 अध्याय का और जो 38वां पद में आखिरी में वो लिखा है, जो हमारे मूल पिता के लोग संसार उनके योग्य ना था। நாம் உலகத்தோடு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. உலகத்துல நடக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் என்ன சொல்ல, ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இல்லை, ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லை என்று சொல்லி என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும் என்று வாஞ்சிக்கிறவர்களாகவே நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள். पुराने नियम के जो हमारे मूल पिता है, वो लोगों ने इस संसार में जो कुछ हो रहा था उन बातों को देखकर वो लोग ये कहते थे, हे पिता परमेश्वर, इस संसार और संसार में जो हो रहा है वो हमारे योग्य नहीं है, आप जल्दी से जल्दी हमें उस स्वर्ग ले जाइए बोलकर वो लोग चाहते थे। பரலோக ராஜ்யம் யாருக்குரியது என்றால் பரிசுத்தவான்களுக்கு உரியது. स्वर्ग राज्य किन के लिए है? वो पवित्र लोगों के लिए है। மிகுந்த வருத்தத்தோடு கூட நான் இதை சொல்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ செய்கிற அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. मैं बड़े दुख के साथ इस बात को मैं बताना चाहता हूं, जो परमेश्वर की सेवा को पूर्णकालीन या पार्ट टाइम में करने वाले प्रिय लोगों के अंदर जो अंदरूनी जीवन में पवित्रता की कमी पाई जाती है। அதனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை மற்றவர்கள் மத்தியிலே உருவாக்கவில்லை. सो इसलिए इस कारण जहां पे हम रह रहे हैं वहां उन लोगों के बीच में कोई प्रभाव को नहीं डाला है। மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடி என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். प्रेरित पौलुस इसलिए यह कहता है, दूसरों को प्रचार करने वाले मैं अपने आप को मारता हुआ कूटता हुआ अपने वश में लाता हूं बोलकर कहता है। பொய் பேசக்கூடாது நான் பிரசங்கிக்கிறேன், நானே பொய் சொல்லுகிறேனே. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லுகிறேனே,
அந்தரங்கத்திலே என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இல்லையே. और झूठ ना बोले बोलकर हम प्रचार करते हैं, पर मेरे अंदर झूठ तो बोलता हूं। और व्यभिचार ना करना बोलकर मैं प्रचार करता हूं, फिर मेरे जीवन में तो और शुद्धता नहीं है बोलकर वो कहता है। தேவனுடைய நாமம் நம் மூலமாக புறஜாதிகள் மத்தியிலே தூஷிக்கப்படுகிறது. परमेश्वर के नाम जो अन्य जातियों के बीच में हमारे द्वारा अशुद्ध हो जाता है। முதலாவதாக நான் சொன்னேன், பரலோகவாசிகளுடைய குணாதிசயங்களிலே முதலாவதாக நான் சொன்னேன், நான் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. அது எப்போதும் நீங்க மனசுல வச்சுக்கணும். और मैं सबसे पहले मैं कहा था, हम इस स्वर्ग नागरिक होने के नाते हम हमेशा स्वर्ग के नागरिक है, इस संसार के नागरिक नहीं है। இரண்டாவதாக சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதில் முதல் குணாதிசயம் பரிசுத்தம். और दूसरी बातें हैं जो स्वर्ग नागरिक के लिए, जो स्वर्ग में रहने वाले, जो स्वर्ग नागरिकता के होने के कारण स्वर्ग के जो स्वभाव है वो हमारे अंदर होना चाहिए। पहली बातें हैं पवित्रता। சோ தேவனுடைய ராஜ்யம் புசிப்புவல்ல, குடிப்பல்ல, நீதி, பரிசுத்தம். இரண்டாவதாக சொல்கிறார் சமாதானம். और परमेश्वर के राज ना खाना पीने का है पर धर्म है। और दूसरी बातें हैं मेल मिलाप। முதலாவதாக நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். सबसे पहले हम परमेश्वर के साथ मेल मिलाप रहना है। ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். और रोमियो की किताब 5वां अध्याय का पहली बात को निकालिए। இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். अतः जब हम विश्वास से धर्मी ठहरे तो अपने प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर के साथ मेल रखें। எனக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த பிரச்சனை கிடையாது, சண்டை கிடையாது. நான் தேவனோடு சமாதானமாக நாம் இருக்க வேண்டும். मैं और परमेश्वर दोनों के बीच में ना कोई लड़ाई है, ना कोई दूरीपन है, पर दोनों मेल मिलाप के साथ बने रहते हैं। இரண்டாவதாக நாம் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். और दूसरी बात है, आपस में हम मेल मिलाप के साथ रहना चाहिए। நாம் ஒருவேளை மிஷனரிகளாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை பகுதி நேரமாக செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய ஆலயத்திலே பங்கு பெறுகிற விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த பூலோகத்திலே பரலோகவாசிகள் பூலோகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், பரலோகம் சமாதானம் உள்ள ஒரு இடம் போல பூமியிலே நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வாழ வேண்டும். हो सकता है आप पूर्णकालीन एक मिशनरी हो सकते हैं, या पार्ट टाइम में सेवा करने वाले प्रिय भाई होंगे, या तो आप चर्च में भाग लेने वाले एक विश्वासी होंगे। पर इस संसार में रहने वाले स्वर्ग के नागरिक, हम इस संसार के जो भाई लोगों के साथ आपस में मेल मिलाप के साथ हमें रहना चाहिए। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. इब्रानियों 12 अध्याय का 14 पद में सबसे मेल मिलाप रखो और उस पवित्रता के खोजी हो जिसके बिना कोई प्रभु को कदापि ना देखेगा। சமாதானம் என்று சொல்லும்போது தேவனோடு சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானம், யாவரோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். मेल मिलाप का मतलब परमेश्वर से मेल मिलाप, और जो आपस के भाई लोगों के साथ मेल मिलाप, और सब लोगों के साथ मेल मिलाप रहना है। நம்மை எதிர்க்கிறவர்களிடத்திலும் கூட நாம் நல்மனது உடையவர்களாக, கிறிஸ்துவை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக
நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, வாழ்ற இடத்துல இருக்கிறவங்க அனைவரோடும் நாம் சமாதானமாக நாம் வாழ வேண்டும். हो सके हैं तो जो कोई आपको विरोध करता है या आपके विरोध में बुरा बोलता है, उसके साथ जहां हम रह रहे हैं आपस में, वहां के उन लोगों के साथ हम मेल मिलाप दिखाएं, मेल मिलाप के साथ रहने के लिए प्रयास करें। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் கூறுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. और यूहन्ना रचित सुसमाचार 14 अध्याय का और 27वां पद में प्रभु यीशु मसीह इस प्रकार लिखा है, मैं तुम्हें शांति दिए जाता हूं, अपनी शांति तुम्हें देता हूं, जैसा संसार देता है मैं तुम्हें नहीं देता, तुम्हारा मन व्याकुल ना हो और ना डरे। அருமையானவர்களே, இந்த சமாதானத்தை குறித்து இந்த பூமியிலே நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். இங்கேயே சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா பரலோகத்துக்கு நம்ம எப்படிங்க போவோம்? இங்கேயே நம்ம மன்னிக்காட்டி எப்படி பரலோக ராஜ்யத்துல ஒருத்தரோடு ஒருத்தர் பேசாம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவோம்? போக முடியாது. அதனாலதான் मेरे प्रियो, यदि हम इस संसार में रह रहे हैं, इस संसार में रहकर हम स्वर्गीय नागरिक बोलते हैं, इस संसार में यदि हम मेल मिलाप के साथ ना रहें तो स्वर्ग में कैसे मेल मिलाप के साथ रह सकते हैं? इस संसार में एक दूसरे को माफ ना करें तो स्वर्ग में कैसे हो सकता है? कैसे हम एक दूसरे के साथ हम माफ करेंगे? கொலோசியர் நான் ஏற்கனவே சொன்னது போல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13 और कोलोसियों तीसरा अध्याय का 13 पद में जैसे मैं पहले बताया था उसी प्रकार यदि किसी पर दोष देने का कोई कारण हो तो एक दूसरे को सह लो और एक दूसरे का अपराध को क्षमा करो, जैसे प्रभु ने तुम्हें अपराध क्षमा किए हैं। 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். 14 पद में इन सब के ऊपर प्रेम को जो सिद्धता की गठबंध है बांध लो। 15ஆம் வசனத்திலே தேவ சமாதானம் உங்களில் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கு என்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். 15 पद में मसीह की शांति जिनके लिए तुम एक देह होकर बुलाए भी गए हो, तुम्हारा हृदय में राज करे और तुम धन्यवादी बने रहो। தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, परमेश्वर की जो शांति आपके देह में राज करे। நம்முடைய இருதயத்திலே கசப்போ வைராக்கியமோ விரோதங்களோ நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளக்கூடாது. हमारा हृदय पर ना कोई खड़वाहट, ना कोई बुराई, ना कोई जो दूसरी चीजें हमारा हृदय को राज नहीं करना है। இதற்காகவே நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்க யூபிஎஸ் சேர்ந்திருக்கலாம், நீங்க எம்பிஎஸ் சேர்ந்திருக்கலாம், நீங்க ராஜஸ்தானை சேர்ந்திருக்கலாம், தமிழ்நாடு சேர்ந்திருக்கலாம், ஆனா எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒண்ணுதான். அதனால அதற்கென்றுதான் நாம் ஒரே சரீரம் பிரிந்திருக்க முடியாது. ஆகையால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு யாருக்கோவது பகையோ விரோதமோ மன்னிக்காமல் இருப்போமே, ஆனால் இந்த நாளிலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி ஒருவரோடு ஒருவர் மன்னித்து நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். मेरे प्रियो, भले हम
मध्य प्रदेश में रहें या उत्तर प्रदेश में रहें या राजस्थान में रहें या तो आप तमिलनाडु के हो, पर हम सब एक शरीर के हैं। हम एक शरीर के होने के कारण हम एक दूसरे के प्रति ना कोई गलती है, ना कोई चीजों को हम बिना माफ किए, हम उनको क्षमा ना किए हुए हम लोग ना कर सकते हैं। इस संदेश को सुनते समय में हम एक दूसरे को हम क्षमा करें, एक दूसरे को माफ करें, तभी परमेश्वर हमारे लिए एक शरीर के रूप में स्थिर करेगा। பிலிப்பியர்களின் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேவ சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ள இன்னும் நாம் கூடுதலாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்கிறார், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். பிசாசு என்ன பண்ணுவான்? கவலைகளையே நம்ம மேல மேல போடுறான், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறான். அதனால எதுக்குமே நாட் ஈவன் a single thing நம்ம அதுக்கு ஒண்ணுக்கு கூட நம்ம கவலைப்படக்கூடாது. जो स्वर्ग के नागरिक होने के कारण जो परमेश्वर के उस मेल मिलाप शांति को हमारे दिल में रखा है, उस शांति को कैसे हम बनाए रखें। और इसलिए प्रेरित पौलुस फिलिपियों के पत्री 4 अध्याय का और 6वां पद में यह लिखा है, किसी भी बात की चिंता मत करो। इसका मतलब बहुत सारी चिंता और जो वेदनाएं हमारे मन में डालकर जो हमें चिंता करने के शैतान कार्य करता है, इसलिए वो कहता है किसी भी बात की चिंता मत करो। நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட அவரிடத்துல சொல்லிடணுமா? ஜெபத்தினாலும் हर एक बातों को निवेदन और प्रार्थना के द्वारा उनके साथ धन्यवाद के साथ परमेश्वर की उपस्थिति में रखना है बोलकर कहता है। 7ஆம் வசனம் என்ன சொல்றார்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் அது மாத்திரமல்ல உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 7वां पद में, तब परमेश्वर की शांति जो सारी समझ से परे है तुम्हारा हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखेगा। இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஊழியர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களாக இருந்தாலும் கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகள் பெற்றோர்களிடையே சமாதானம் இல்லை. अगर हो सके तो हम सेवा कर रहे हैं, हम सेवा करना चाहते हैं, या पति पत्नी हो या पत्नी पति हो और बच्चे हैं, इनके बीच में और मेल मिलाप अशांति पाई जाती है। உடன் ஊழியர்களோடு சமாதானம் இல்லை. सहकर्मियों के साथ हम शांति नहीं है, ஆண்டவர் मेल मिलाप नहीं है। வீட்டுல சமாதானம் இல்ல, ஊழியத்துல எப்படி நம்ம ஊழியம் செய்ய முடியும்? எப்படி ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு கிறிஸ்து சமாதானம் சொல்ல முடியும்? परमेश्वर ये कहता है, परिवार में शांति नहीं है, आपस में भाइयों के बीच में शांति नहीं है, मेल मिलाप नहीं है, हम कैसे प्रचार कर सकते हैं प्रभु यीशु मसीह आपको शांति देगा बोलकर? दूसरों को कैसे प्रचार कर सकते हैं? தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லிவிடுங்கள். உடனடியாக தேவ சமாதானம். जब इस संदेश को सुनते समय में ही आप परमेश्वर से आपकी जो समस्या है उसको परमेश्वर से कह दें, परमेश्वर अपनी शांति से आपके दिल को भरेगा। அது மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்களை பார்ப்பீர்களானால் அவர் சொல்கிறார், எதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கை உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கிருத்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளையோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். फिलिपियों 4 अध्याय का 8 और 9वां पद में इसलिए पौलुस ये कहता है, किन किन बातों पर हम ध्यान देना है?
जो बातें सत्य है और जो बातें आदरणीय है, जो बातें उचित है और जो बातें पवित्र है और जो बातें सुहावने हैं, जो बातें मनभावनी है, अर्थात जो भी सद्गुण और प्रशंसा की बातें हैं उन पर ध्यान लगाया करो। जो बातें तुमने मुझसे सीखी और ग्रहण की और सुनी और मुझ में से देखी उन्हीं का पालन किया करो, तब परमेश्वर जो शांति का सोता है तुम्हारे साथ रहेगा। ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். और ஏசாயா एशिया नबी की किताब एशिया क्या कहता है 26वां अध्याय का, நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே और நம்பியிருக்கிறபடியால் அடிக்க விடுதுங்க. உண்மையே நம்பி இருக்க, மனுஷனே அல்ல, வேற ஊழியக்காரனே அல்ல, வேற யாரையும் அல்ல, கர்த்தரையே என்ன பண்ணி இருக்கிறான், நம்பி இருக்கிறவனுக்கு பூரண சமாதானம் கர்த்தர் கொடுக்கிறாராம். और एशिया नबी की किताब 26वां अध्याय के 3रा पद में क्या कहता है, जिनका मन तुझ में धीरज धरे हुए हैं उनकी तो पूर्ण शांति के साथ रक्षा करता है, क्योंकि वह तुझ पर भरोसा रखता है। तुझ पर भरोसा रखता है, उसको अंडरलाइन करिएगा, मनुष्य को नहीं है ना और किसी व्यक्ति को नहीं, परमेश्वर पर भरोसा रखता है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஏசாயா படித்து பாருங்கள். உன்னுடைய சமாதானம் நதியை போல ஓடும் என்று சொல்லுகிறார். और आप आगे पढ़िएगा, जो आपकी शांति नदी के समान बहेगी। பரலோகவாசிகளாகிய நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்போம், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருப்போம். தேவனிடத்தில் சமாதானம், மனுஷரிடத்தில் சமாதானம், குடும்பத்திலே சமாதானம், பிள்ளைகளோடு சமாதானம், இருக்கிற இடத்திலே சமாதானம் உடையவர்களாக நாம் ஜீவிப்போம். ஆண்டவரை உறுதியாய் நம்பி நாம் காணப்படுவோம். தேவையில்லாத காரியங்களை நம்முடைய சிந்தனையிலே பிசாசு கொண்டுவதற்கு அனுமதிக்காதிருப்போம். அப்பொழுது நம்முடைய சமாதானம் மற்றவர்களுக்குள்ளும், என்ன இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, சமாதானமா இருக்காங்க, எப்படி? அவர்கள் பரலோகத்தை வாசிகள். அவர்கள் இந்த பூமியிலே இருக்கும்போது சமாதானத்தோடு கூட அவர் வாலிகள் ஆகியால் பரலோக வாசிகளுடைய முதல் குணாதிசயம் நாம் தெரிந்து கொள்ள, நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. இரண்டாவது குணாதிசயம், பரலோக வாசிகளுடைய பிரதான முக்கியமான காரியம் என்னவென்றால், பரலோகத்திற்கு அடுத்த குணாதிசயங்களை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். मेरे प्रियो, स्वर्ग के नागरिक होने के कारण हमारे जीवन में जो प्राथमिकता देने वाली, चुनने वाली बातें हैं, हम संसार के ना रहें। और दूसरी बातें हैं, उसके राज की प्राथमिकता, राज की बातों पर प्राथमिकता दें। और प्राथमिक बातों में पहली बातें हैं जो पवित्रता रहें, हमारे जीवनों में, हमारे परिवार में पवित्रता रहे। और दूसरी बात है मेल मिलाप के साथ रहे, हमारे परिवार में मेल मिलाप, हमारे सह भाइयों के साथ मेल मिलाप और सब भाइयों के साथ मेल मिलाप के साथ रहें। तभी तो जो आपस में कहने वाले ये सोचेंगे ये लोग बड़ी खुशी के साथ क्यों ऐसा जी रहे हैं, क्योंकि परमेश्वर की जो शांति हमारे दिल को भरेगा, उस शांति के साथ हम जीवन बिताएंगे। மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது மிகவும் முக்கியமான காரியம், நாம் பரலோகத்தினுடைய பிரதிநிதிகள். और तीसरी बातें हैं जो स्वर्गीय, ஆங்கிலத்தில் और स्वर्गीय जो ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் we are ambassadors for Christ, கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதி. तीसरी बातें हैं जो परमेश्वर के राजदूत कहलाते हैं। 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், பின்பகுதி பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. दूसरा कुरिन्थियों 5वां अध्याय का 20वां पद का पिछला भाग में
हम मसीह की ओर निवेदन करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप कर लो। அம்பாசிடர் ஸ்தானாதிபதி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒரு தேசத்தில் உதாரணமாக நம்முடைய ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு, நம்முடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு, அமெரிக்காவோ லண்டனோ அல்லது ஏதோ ஒரு நாட்டிற்கு நாம் சொல்கிறோம் இவர் இந்திய தேசத்தினுடைய நாட்டினுடைய அம்பாசிடர். அம்பாசிடர் என்றால் பிரதிநிதி. और राजदूत का मतलब ये है, अगर यदि मान के चले हमारे भारत देश है, भारत देश से दूसरा विदेश देश में यदि कोई जाते हैं, उनसे कहते हैं भारत देश के द्वारा जो राजदूत है, भारत देश के द्वारा जो प्रतिनिधि करने वाला है, उसी प्रकार उनको पुकारते हैं। அந்த ஸ்தானாதிபதி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அனுப்பப்படுவதற்கு காரணம் என்ன? எந்த தேசத்திலிருந்து வந்தாரோ அந்த தேசத்தினுடைய நலனிலும் அந்த தேசத்தை சரியாக இன்னொரு தேசத்திலே அவர் பிரதிபலித்து சொல்லக்கூடியவர். और राजदूत या प्रतिनिधि इस देश से दूसरे देश को उसको क्यों भेजा जाता है? जिस देश से वो आता है उस देश के बारे में और उस देश के पक्ष में वो बातचीत करते, अपने देश की बातों को दूसरे देश के लोगों के साथ बांटता है। நாம் தேவனுடைய பிரதிநிதிகள். हम परमेश्वर के प्रतिनिधि है, राजदूत है। நாம் தேவனுக்காக பேச வேண்டியவர்கள். हम परमेश्वर के लिए बातचीत करने वाले हैं। ராஜாவினுடைய தூதுவர்கள். और हमारे राजा के दूत है हम लोग। இந்த அம்பாசிடர் என்ற ஒரு ஊழியம் மிகுந்த பொறுப்பான ஒரு ஊழியமாக இருக்கிறது. और ये राजदूत की सेवा है, एक बड़ी जिम्मेदारी की सेवा है। பரலோக ராஜ்யத்தினுடைய அம்பாசிடர்கள் நாம். और स्वर्ग राज्य के हम राजदूत है। நாம் பரலோக ராஜ்யத்தை சரியாக இந்த பூமியில ரெப்ரசன்ட் பண்ணணும், சொல்ல வேண்டியவர்கள் நீங்களும் நானும். और स्वर्ग राज्य को अच्छी तरह हम इस संसार में प्रस्तुत करना है। பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை பாருங்கள். பிலிப்பியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம், பிலிப்பியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் 21 24 வரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் 21 24. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினால் என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியேன். 23ஆம் வசனத்தை சொல்கிறார், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். और फिलिपियों के पत्री और पहला अध्याय का 21वां पद में प्रेरित पौलुस ये कहता है, क्योंकि मेरे लिए जीवित रहना मसीह है और मर जाना लाभ है। यदि शरीर में जीवित रहना ही है तो मेरे काम के लिए लाभदायक है, तो मैं नहीं जानता कि किसकी चुनूं, क्योंकि मैं दोनों के बीच में अधर में लटका हूं। जो जी तो चाहता है कि कूच करके मसीह के पास जा रहूं, क्योंकि ये बहुत ही अच्छा है, परंतु शरीर में रहना तुम्हारे कारण और भी आवश्यक है, इसलिए कि मुझे इसका भरोसा है। अतः मैं जानता हूं कि मैं जीवित रहूं परंतु सबके साथ रहूंगा। நம் கையிலே தேவன் ஒரு பெரிய பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक बहुत बड़ी जिम्मेदारी की सेवा दी है। அனைத்து மக்களுக்கும் இயேசுவை பற்றி சரியாக பரலோகத்தை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் சரியாக சொல்ல வேண்டிய மிக மிக பொறுப்பான வேலையை நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார்.
सब लोगों के लिए परमेश्वर की प्रीति, स्वर्ग राज्य की प्रीति, सही रीति से सही बातों को प्रचार करने के लिए बड़ी जिम्मेदारी की सेवा को हमारे हाथों में दिया गया है। ஆகையினாலே இந்த ஸ்தானாதிபதி, நல்லா இருக்கு தமிழ்ல, ஸ்தானாதிபதி அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருன்னா, பாருங்க பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 22. பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 22. सो इसलिए फिलिपियों की पत्री 2 अध्याय का और 19वां पद से 22वां पद तक हम स्वर्गीय के राजदूत, परमेश्वर के राजदूत होने के कारण हम किस प्रकार रहना चाहिए बोलकर प्रेरित पौलुस यहाँ पे लिखता है। ஸ்தானாதிபதி தன்னை அனுப்பினவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். जो परमेश्वर के राजदूत जिसने हमें भेजा है उसके लिए विश्वास योग्य रहना चाहिए। இந்த 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவை நான் அனுப்புகிறேன், ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையே அன்றி வேறு ஒருவனும் இல்லை. और 19वां पद में प्रेरित पौलुस कहता है, प्रभु यीशु मसीह में मैं तीमुथियुस को तुम्हारे पास तुरंत भेजूंगा ताकि तुम्हारी दशा चुनकर मुझे शांति मिले, क्योंकि मेरे पास ऐसा स्वभाव का कोई नहीं जो शुद्ध मन से तुम्हारी चिंता करे। ஆண்டவருடைய வேலையை உண்மையாய் செய்ய வேண்டும். परमेश्वर की जो कार्य को, सेवा को विश्वास योग्यता के साथ करना है। ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை உள்ளவன் எவனோ அதை அவன் உண்மையாய் சொல்ல கடவன். और परमेश्वर ये कहता है, जो भी बातें, मेरी बातें जिसमें है वो सच्चाई के साथ, विश्वास योग्यता के साथ प्रचार करे। தீமோத்தேயுவை மாத்திரம் அவர் சொல்லுகிறார் உண்மை உள்ளவன். அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். क्यों तीमुथियुस को जो विश्वास योग्य कहता है, अगले पद में लिखा है, क्योंकि सब अपने स्वार्थ की खोज में रहते हैं, ना कोई यीशु मसीह की। அப்படிப்பட்டதான ஒரு உண்மை, இருதயத்திலே உண்மை இருக்க விரும்புகிறார் என்று தாவீது சொல்கிறார். The Lord seeth truthfulness, not hypocrisy. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர். सो मन में, हमारे मन में विश्वास योग्यता, सच्चाई होनी चाहिए, क्योंकि दाऊद इसलिए कहता है, हे प्रभु मेरे मन में उत्तमता को सृष्टि कर, उत्तमता को स्थिर कर बोलकर वहां पे दाऊद भी कहता है। ஆண்டவருடைய வேலையை கடமைக்காக அல்ல, களிப்போடு உண்மையான சிந்தனையோடு நாம் ஆண்டவருடைய வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று நாம், அது ஸ்தானாதிபதிகளிடத்திலே உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். परमेश्वर की सेवा को परमेश्वर के राजदूत कहने वाले हम सिर्फ नाम भर के लिए उसकी सेवा को ना करें, पर विश्वास योग्यता के साथ, सच्चे मन के साथ करने के लिए परमेश्वर चाहता है। அது மாத்திரமல்ல, ஸ்தானாதிபதி உண்மை உள்ளவன், அவன் வெளிப்படை தன்மை உள்ளவனாக, அதாவது டிரான்ஸ்பரன்சி, மறைச்சி ஒளிச்சி அப்படி வேஷம் போடுறவனா இல்ல, மாயமாலக்காரன் அல்ல, அவன் ஒரு டிரான்ஸ்பரன்சி அல்லது வெளிப்படை தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ना केवल परमेश्वर के राजदूत जो वफादार या तो विश्वास योग्य रहे, पर साथ साथ में पारदर्शी भी वो बने रहता है और अपने आप को छुपा के नहीं है, सब कुछ खुल्लम खुल्ला के जीवन जीता है। பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் வெளியரங்கமா இருக்கிறேன், டிரான்ஸ்பரண்டா இருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 5:11 வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறேன். அடுத்தபடியாக உங்கள் மனசாட்சிக்கும் நாங்கள் வெளியரங்கமா இருக்கிறோம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. इसलिए 2 कुरिन्थियों 5वां अध्याय के 11 पद में प्रेरित पौलुस कहता है, परंतु परमेश्वर पर हमारे हाल प्रकट है
और मेरी आशा यह है कि तुम्हारे विवेक भी प्रकट हुआ होगा. ஆண்டவர் நம்ம பார்க்காம யாருமே ஒளிச்சிக்க முடியாதுங்க. ஆதாம் போய் எங்கேயோ இலையெல்லாம் போட்டு கட்டி சுத்தி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சவர், நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர், எனக்கு நீ எங்க போய் நீ என்ன மறைச்சிக்க முடியுமா என்று சொல்றார் இல்லையா? ஆகினால ஆண்டவருக்கு முன்பாக எங்க போகவும் முடியாது. அதனால இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு முன்பாகவும் வெளியரங்கமா இருக்கிறோம், மனுஷனுக்கு முன்பாகவும் மறைச்சு ஒளிச்சு செய்யல வெளியரங்கமா இருக்கிறோம். सो इसलिए हम परमेश्वर के सामने कोई भी बातों को छुपा के नहीं रख सकते हैं. अगर यदि जो आदम ने ये सोचा था, जो पत्तियों को और बनाकर और अपना कपड़ा बनाकर वो छुप के बैठ गया था, पर आकाश और पृथ्वी को बनाने वाले परमेश्वर के सामने कोई भी बातें छुप ही नहीं सकती. इसलिए प्रेरित पौलुस ये कहता है, परमेश्वर के सामने भी प्रकट है, आशा है तुम्हारे सामने भी मैं प्रकट हूं, मेरी बातें सब कुल्लम कुल्ला है. இந்த ஸ்தானாதிபதியினுடைய முக்கியமான வேலையை நான் சொல்றேன். அதாவது இந்த ஸ்தானாதிபதி என்ன செய்யற, ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது. we persuade 16ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 5:11 we persuade others to fear God. அது ஹிந்தியில எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்ல கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்ற அக்கறை அறிந்து மனுஷருக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். और इस प्रकार परमेश्वर के दास प्रेरित पौलुस ये कहता है, वही 5वां अध्याय का 11 पद का पहले लाइन में, क्यों हम परमेश्वर का और मनुष्य के प्रकट होना, इसलिए प्रभु का भय मानकर हम लोगों को समझाते हैं, दूसरों को समझाते हैं. கர்த்தருக்கு பயப்படாம இப்படி துணிகரமா நீ எப்படி போய் சொன்ன? அனனியா சப்ரால பார்த்து கேக்குறாரு. அப்ப ஒரு ஸ்தானாதிபதி எஸ் கோ अननिया सफरिया से जो पौल के ये पूछता है, तो यदि आप परमेश्वर के भय मानने वाले इसी प्रकार हिम्मत के साथ कैसे झूठ बोला, बोलकर पतरस पूछता है. இன்னைக்கு துணிகர பாவத்தோடு கூட மக்கள் வருகிறார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு இல்ல. आज के दिन में लोग बड़ी हिम्मत के साथ पाप करते हैं, पर परमेश्वर के भय उनके अंदर नहीं रहता है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தியை குறித்து, பயத்தை குறித்து ஒரு ஸ்தானாதிபதி தன்னுடைய சபையிலோ தன்னுடைய குழுவிலோ இருக்கிற மக்களுக்கு அவன் உபதேசிக்க வேண்டும். मेरे परमेश्वर के लोगों, मैं आप लोगों से यह कहता हूं, परमेश्वर के राजदूत के रूप में पाए जाने वाले हम परमेश्वर के भय के बारे में लोगों को समझाना है, सिखाना है. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் 13ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 5:13 சொல்கிறார், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் அது தேவனுக்கு அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். उसी अध्याय के 13 पद और 14 पद में इस प्रकार कहता है, यदि हम बेशुद्ध हैं तो परमेश्वर के लिए, और यदि हम चैत्यंत है तो तुम्हारे लिए है, क्योंकि मसीह का प्रेम हमें विवश कर देता है, इसलिए कि हम ये समझते हैं कि जब एक सबके लिए मरा है तो सब मर गए. ஸ்தானாதிபதிகள் ஆண்டவருக்காக அவர்கள் பைத்தியம் போனவர்களைப் போல அவர்கள் காணப்பட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாய் அப்போஸ்தலர் 20:20 அவர் சொல்லுகிறார், 19:20 பார்ப்பில்லையான மனத்தாழ்மையோடு பொறுமையோடு யூதரிடத்தில் எனக்கு நடந்த சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போஸ்தலர் 20. तो इसलिए हम परमेश्वर के राजदूत होने के कारण हम परमेश्वर के लिए हम यदि मूर्ख समझा जाते हैं, फिर भी जो प्रेरित पौलुस 20वां अध्याय का और 19 और 20वां पद में कहता है, बड़ी दीनता से आंसू बहा बहाकर उन परीक्षाओं में यहूदियों के षड्यंत्र के कारण मुझ पर आ पड़ी, प्रभु की सेवा करते रहा. பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்கிறார்.
20वां पद में जो जो बातें तुम्हारे लिए लाभ की थी उसको बताते और लोगों को सामने और घर घर सिखाने से कभी नहीं झिझका। வீடுகளுக்கு போறது கௌரவ குறைச்சல் நினைக்காதீங்க. வீடுகளுக்கு போய் தனிப்பட்ட घर முறையில் ஆத்மாக்களை பத்தி சொல்லுங்க. நீங்கள் பிரதிநிதிகள், யூ ஆர் தி ஸ்தானாதிபதிகள். இயேசுவுக்கு உண்மையாய் வெளிப்படையாக ஆண்டுடைய சத்தியத்தை வீடுகள் தோறும் ஏறி நாம் சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். हम घर घर जाकर प्रचार करना और लज्जा की बात नहीं है, पर परमेश्वर की बातों को घर घर जाकर सिखाना, और इसी के लिए हम परमेश्वर के राजदूत और स्थानाधिपति के रूप में नियुक्त किया गया है। அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு என் செய்தியின் ஆரம்பத்திலே சொன்னேன். தயவுசெய்து வீட்டிலே போய் படியுங்கள். அவருக்கு சிறைச்சாலையிலே போட்டார்கள். அவரை பலவிதமாக ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரியை விடுவித்தபடியால் பலவிதமான எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார்கள். ஆனால் இவர்கள் சிறையிலே இருந்து கால்கள் தொழுவ மரத்தில் இருந்த போதிலும் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலைக்காரனுக்கு அதோடு கூட ஆண்டவரை பற்றி சொல்லி இந்த முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. जैसे मैंने बताया था प्रेरितों का काम 16वां अध्याय को आप लोग पढ़ना है बोलकर, यहाँ पे पौलुस और उनको जो वहां पे एक चमत्कार काम होने के कारण उसको पकड़ के उनको जेल में डाला गया था, और वहां पे वो लोग स्तुति आराधना कर रहे थे। ना केवल स्तुति आराधना किए, वहां जेलर को भी प्रभु यीशु मसीह के बारे में बताया, और उन लोगों के पूरी परिवार परमेश्वर को स्वीकार किए हैं। ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே தேவதூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. एक पापी मन फिराने से स्वर्ग में और जो परमेश्वर के सामने स्वर्गदूतों के बीच में बहुत बड़ा माहौल बन जाता है। பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிறது உங்களையும் என்னையும் சந்தோஷிப்பிக்க வேண்டும். और जो बातें स्वर्ग को खुश देता है वही बातें आप और हमें खुशी देना चाहिए। நேரம் குறைவாக இருக்கிறபடியால் நாங்கள் வேகமாக சொல்லிக் கொண்டு செல்ல விரும்புகிறேன். நான்காவதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். और समय कम होने के कारण जल्दी से मैं जा लूंगा। और फिलिपियों की पत्री और 3रा अध्याय का 17 पद। Follow good models. और अच्छे नमूना को पालन करें। நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள். अच्छे नमूना को पालन करें। 17ஆம் வசனத்திலே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். 17 पद में, हे भाइयों तुम सब मिलकर मेरी सी चाल चलो और उन्हें पहचान रखो कि इसी रीति पर चलते हैं जिसका उदाहरण तुम हम में पाते हो। அருமையானவர்களே, நல்ல தலைவர்களும் உண்டு, கெட்ட தலைவர்களும் உண்டு. मेरे प्रियो, अच्छे अगुवे भी हैं और गलत अगुवे भी हैं। பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். और प्रेरित पौलुस जो 11 अध्याय में कहता है, जैसा मैं मसीह को पीछा करता हूं वैसे तुम भी मेरे पीछे करो। 1 कोरिन्थियों 11:1 में நீங்கள் பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்களா பாருங்க. जिसको आप पीछे करते हैं वो व्यक्ति मसीह को पीछा करता है क्या, उसको देखना है। இல்லாவிட்டா நீங்க அவங்கள ஒரு மாடலா நீங்க எடுத்துக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்றேன். मैं आपको सलाह देता हूं, जो अगुवे मसीह को पीछा नहीं करते हैं उस व्यक्ति को आप पीछा ना करिए, उसको नमूना ना बनाइए। எபிரேயர் 13:7 பாருங்க. எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, और इब्रानियों 13:7 को देखिए, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து
அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் जो என்றும் மாறாதவராய் இருக்கிறார். जो तुम्हारे अगुवे थे, इब्रानियों 13 का 7वां पद, जो तुम्हारे अगुवे थे और जिन्हें तुमने परमेश्वर के वचन सुनाया है, उन्हें स्मरण रखो और ध्यान से उनके चाल चलन का अंत देखकर उनके विश्वास का अनुकरण करो। यीशु मसीह कल और आज और युगानुयुग एक सा है। தயவு செய்து எல்லா ஏகப்பட்ட ஊழியர்கள் வர்றாங்க, ஏகப்பட்ட காரியங்களை சொல்றாங்க. தயவு செய்து அவங்களை பின்பற்றாதீங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. मेरे प्रियो, बहुत सारे सेवक और अगुवे लोग आते हैं, कई सारे बातों को बताते हैं, पर आप उन लोगों को आप ध्यान से आप अनुसरण करना है। ஒரு சில காரியங்களை நான் வேகமாக சொல்லிவிட்டு போகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இவைகளெல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் நான் என்னுடைய பிரிவிலேஜஸ், என்னுடைய ஸ்லாக்கியங்களை எல்லாம் நான் விட்டு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக அனைத்தையும் விட்டு கொடுக்கிற ஒரு மனுஷனாக, ஒரு ரோல் மாடலாக அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். और प्रेरित पौलुस 1 कुरिन्थियों 9 अध्याय का 15 पद में लिखा है, सब कुछ मैं कर सकता हूं, जो भी बातें काम में ना लाया, और मैंने उन सब इसलिए नहीं लिखी कि मेरे लिए ऐसा किया जो इसमें से जो मेरा मरना भला है, जो कोई घमंड के थे व्यर्थ ठहराया। நெகேமியா இன்னொரு ஒரு ரோல் மாடல். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அவருடைய எப்படி ரோல் மாடலா இருந்தார். 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். அவர் சொல்றாரு, 32ஆம் வருஷம் வரைக்கும், அதாவது 12 வருஷ காலமாய் 12 வருஷமா நெகேமியா சொல்றாரு, நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடல. அதிபதிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேடர் உண்டு, இல்ல அதை நான் வச்சுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு ஒர்க்கராகவே நான் இருந்து நான் மேனேஜ் பண்றேன். என்ன ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் பாத்தீங்களா? एक नेहेमिया को एक अच्छे अगुवे के रोल मॉडल है, जो एक अच्छा नमूना वो दिखाता है। नेहेमिया की किताब 5वें अध्याय का और 15वां पद में 14 पद में ये लिखा है, जब से मैं यहूदा देश में उनका अधिपति ठहराया गया, अर्थात राजा अर्चशत्र के 20वें वर्ष से लेके उसके 32वें वर्ष तक, यानी 12 वर्ष में, और मेरे भाइयों ने अधिपति के हक का भोजन नहीं खाया। जो भोजन उन लोगों के लिए, अधिपतियों के लिए दिया गया था, उस हक को वो लोग नहीं लिए थे। அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து திராட்சரசம் வாங்கினதும் 40 சேக்கல் வெள்ளி வாங்கினது வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானும் பாருங்க, நானும் நீங்க அப்படிதான் இருக்கணுங்க, தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. 15वां पद में, पिछले जो अधिपति जो मुझसे फैले थे, वे प्रजा पर भार डालते थे और उनसे रोटी और बदाकमत और इसके साथ 40 सेकल चांदी लेते थे, वरन उनके सेवक भी प्रजा के ऊपर अधिकार जताते, परंतु मैं ऐसा नहीं करता था, क्योंकि मैं यहोवा का भय मानता था। 16ஆம் வசனத்தில் சொல்லுகிற, ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். வேலையெல்லாம் கருத்தா இருந்தேன். ஒருத்தர் அந்த சம்பாதிச்சுக்கலாம், இதை சம்பாதிச்சுக்கலாம், அதை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை. இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் பின்பற்றுங்க. 16 पद में, फिर मैं शहरपना के काम में ही लिपटा रहा, ना हम लोगों ने कुछ भूमि मोल ली और ना मेरे सब सेवक काम करने में ही वहां इकट्ठा रहते थे। ना कोई ये कर लें, वो कर लें, या और कुछ धन कमा लें या चीज खरीद लें, इसमें उन लोगों को ध्यान नहीं था। परमेश्वर की सेवा में ही वो लगे रहते थे। ऐसे एक अच्छे अगवे नमूना था। 18ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதியை பாருங்கள். இந்த ஜனங்கள் பட்ட பாடுகள் கடினமாய் இருந்தபடியால்
அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. और 18 पद के और पिछले भाग में मैंने अधिपति के हक का बोझ नहीं लिया क्योंकि काम का भार प्रजा पर भारी था. எதிர்ப்புகள் வந்தது. 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, வேலையை தட்டுப்பாடு பண்ணினாங்க, தடுத்தாங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். और चौथा अध्याय का 8वां पद 9वां पद में नेहमी कहता है बहुत सारे विरोध आया था, विरोध करते थे, उल्टा बोलते थे, पर उन्होंने क्या किया है, रात और दिन प्रार्थना करते दिन रात को पैरों को ठहराए थे. அவன் ஒரு சிறந்த அப்போஸ்தலன். ஏராளமான அற்புதங்களை அவன் மூலமாக கர்த்தர் செய்தார். ஆனால் ஓப்பனா பப்ளிக்கா அவர் தன்னுடைய குறைகளை குறைத்து காட்டும் போது அவர் மன்னிப்பு கேட்கிற ஒரு மனிதனாக இருந்தார். और प्रेरित पौलुस एक बहुत बड़े सेवक है और बहुत सारे अच्छे प्रचारक भी है. जब खुलेपन में उनकी जो कमी थी उसको जब कोई चेतावनी देते थे और उसके लिए माफ मांगने में बहुत पहले माहिर थे. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அங்கே சங்கத்துக்கு முன்பாக ஆலோசனை சங்கத்திலே அவர் நிற்கும் போது தான் எப்படி எல்லா விஷயத்திலும் நல் மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை பார்த்து அவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். ஒருவேளை அவன் டிரெஸ் போடவே இருக்குமோ தெரியல, பிரதான ஆசாரியனுடைய டிரெஸ். பவுல் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார். சமீபத்தில் இருந்த ஒரு மனுஷன் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, தேவனுடைய பிரதான ஆசாரியரை நீ வைகிறாயே. 5ஆம் வசனத்துல உடனே பவுல் சொல்றாரு, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. यहाँ पे प्रेरित का काम 23वां अध्याय में 1 से लेकर 5 पद तक हम पढ़ते हैं. वहां पे जो शायद वहां का जो याजक है महासभा में, उन्होंने अपना कपड़ा, महायाजक तो कपड़ा नहीं पहना होगा, इसलिए प्रेरित पौलुस के लिए वो महायाजक है बोलकर उनको नहीं मालूम था. सो इसके कारण वहां पे उन्होंने क्या किया है, ये छुने फिरे वे भीत परमेश्वर मारेगा बोलकर उनको कहता है. फिर उसके बाद उनसे कहता है, दूसरे लोग बोल रहे थे वो तो वहां पे जो महासभा के मुख्य अध्यक्ष है बोलकर जो महायाजक कहते हैं. तुरंत पौलुस कहता है मैंने ना जानते हुए ऐसे कहा है बोलकर अपनी गलती को स्वीकार करता है. பவுல் யாரெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு யாரெல்லாம் கெட்ட எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல ராங் எக்ஸாம்பிள் டு ஃபாலோ 3ஆம் அதிகாரத்துல 18-19 சொல்றாரு, இவங்கெல்லாம் சிலுவைக்கு பகைஞர்கள். और जो अच्छे जो अगवे हैं उसके नमूना को भी दिखाया और जो गलत करने वाले जो अगवे हैं उसको भी उदाहरण देता है. फिलिपियों 3 अध्याय का 18 और 19वां पद में அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை உயர்த்த மாட்டாங்க, தங்களை தான் உயர்த்துவாங்க. वो लोग वो ऐसे अगवे हैं जो क्रूस को ना उठाते हुए अपने आप को ऊंचा करते हैं. அவர்கள் பூமிக்குரியவைகளையே சிந்திப்பார்கள். वो लोग संसार के बारे में ही सोचते रहते हैं. அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்கள் பின்வாங்கி போனவர்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று अनेक எச்சரிக்கைகளை சொல்றாரு. और 3 अध्याय का और 2 पद में वो कहता है कुत्तों से चौकस रहो और बुरे काम करने वालों से चौकस रहो और काट कूट कर करने वालों से चौकस रहो बोलकर 2 पद में भी चेतावनी देता है. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பேதுரு அப்போஸ்தலனும் நிறைய பேருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் எப்படின்னு சொல்லி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில அவர் சொல்றாரு. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பொருளாசைக்காரங்களுக்கு, கல்விதரிசிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம கவனமா இருந்துக்கணுமா, அவங்களை பின்பற்றிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. கடைசியாக
और दूसरा पतरस के दूसरा अध्याय पहले 3 पदों में जो पतरस भी वो बहुत सारी चेतावनी की बातों को कहता है, इन लोगों से आप सावधानी रहो बोलकर वो कहता है। இறுதியாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய आखिरी में வருகைக்காக ஏங்கி நிற்க வேண்டும். ஸ்தானாதிபதிகள், அதாவது पांचवी பரலோகவாசி, बात, எஸ், स्वर्गीय के नागरिक परमेश्वर के जो वापसी की हम लालसा करना चाहिए। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ और फिलिपियों और तीसरा और 21वां पद, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். तीसरा अध्याय के 20वां पद में हमारे स्वदेश स्वर्ग पर है और हम एक उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के वहां से आने के बाद जोक रहे हैं। எத்தனை பேர் இயேசுவினுடைய வருகை வரும் ஆறும் ஆண்டவரே, ஆவியும் மனவாட்டியும் வாரும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் ஆவலோடு இயேசுவினுடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம். हम कितने लोग प्रभु यीशु मसीह के आने के बाद जोक रहे हैं, हे प्रभु जो आपने दुल्हन के रूप में आने वाले प्रभु आप जल्दी आइए बोलकर हम कितना लालसा के साथ हम रहते हैं। 3:21 அவர் சொல்கிறார், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி, because of the power he has, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். 21वां पद में वे अपनी शक्ति के उस प्रभाव के अनुसार जिसके द्वारा वह सब वस्तुओं को अपने वश में कर सकता है, हमारी दीनहीन देह का रूप बदलकर अपनी महिमा की देह के अनुकूल बना देगा। யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். यूहन्ना के 14 अध्याय का दूसरा पद से प्रभु यीशु मसीह ये कहता है, मेरे पिता के घर में बहुत से रहने के स्थान है, यदि ना होता तो मैं तुमसे कह देता, क्योंकि मैं तुम्हारे लिए जगह तैयार करने जाता हूं, और यदि मैं जाकर तुम्हारे लिए जगह तैयार करूं तो फिर आकर तुम्हें अपने लिए ले जाऊंगा कि वहां जहां मैं रहूं वहां तुम भी रहो। அவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாய் நாம் விழித்திருந்து ஜெபிக்க கடவோம். மத்தேயு 24:42. और जो उसी प्रकार परमेश्वर की बाट जोगते हुए जागते हुए प्रार्थना करते हुए उसकी आशा लगे रहें। 25 மத்தேயு 13 பாருங்க. और मत्ती 25वां अध्याय का और 13 पद को भी देखिए। மத்தேயு 24:44 ஆண்டவர் சொல்கிறார், और मत्ती 24 का 48 में भी वो कहता है, எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருப்போம், சீக்கிரமாய் हर समय हम तैयार रहें, हर समय हम बाट जोगते रहें। 24:46 பாருங்க, அவர் வரும்போது அவருடைய வேலையை செய்கிறவனாய் காணப்படுகிறவன் பாக்கியவான். और मत्ती 24 का 46वां पद में, धन्य है वह दास जिसे उसका स्वामी आकर ऐसे ही करते पाए। பரலோகவாசிகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இரண்டாவதாக தேவ ராஜ்யத்தினுடைய முன்னுரிமையை நாம் அறிந்து பூமிக்குரியவைகள் அல்ல, பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களிலே சிந்தனை வைக்க வேண்டும். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், நாம் அவருடைய அம்பாசிடர், ஸ்தானாபதிகள், அவர்களுடைய வேலை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நான்காவதாக நல்ல முன்மாதிரிகளை இந்த பூமியில் இருக்கும்போது பின்பற்றுவோம். இல்லாவிட்டால் நாம் தேவனை சரியான முறையிலே பிரதிபலிக்க முடியாது. ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை வாஞ்சையோடு எதிர்பார்த்து ஆயத்தப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.
स्वर्ग के नागरिक होने के कारण बाट जोखने वाले आपको मैंने 5 बातें बताई। पहली बातें, हम संसार के नहीं है, संसार के सदस्य नहीं है। दूसरी बातें हैं जो परमेश्वर के राज की प्राथमिकताओं पर हम लोग ध्यान लगाना चाहिए। तीसरी बातें हैं जो स्वर्ग के नागरिक राजदूत के रूप में परमेश्वर ने ठहराया है, उसको हम राजदूत का कार्य करते रहना चाहिए। चौथी बात, अच्छे नमूना को हम पालन करना चाहिए। पांचवी बातें, उसकी वापसी की हम लालसा करते रहना चाहिए। उसी प्रकार हम रहें और परमेश्वर के सामने हम आमने सामने हम देखें। परमेश्वर आप सबको आशीष करेगा। உங்களுக்காக நான் சிறிய ஜெபத்தை பண்ணுகிறேன். இதற்கு பிற்பாடு நீங்கள் தொடர்ந்து ஜெப நிலையில இருக்கலாம். मैं आपके लिए एक छोटा सा प्रार्थना करता हूं, फिर उसके बाद आप लगातार प्रार्थना में बने रहें। எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த पवित्र ராத்திரி पिता வேளையில் परमेश्वर, உடைய வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் இந்த வேளையிலே ஆசீர்வதியும், அவர்களோடு பேசும். நீ சீக்கிரமாய் வரப்போகிறபடியா எங்களை ஒரு குறிக்கோளோடு இந்த பூமியிலே ஸ்தானாதிபதிகளாய் வைத்திருக்கிறபடியா ஒருபோதும் ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமானவர்கள் என்று எண்ணி எங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடி நீர் எதற்காக இந்த பூமியிலே நாங்கள் உம்மை பிரதிபலிக்கவும் உம்மை போல வாழவும் உம்முடைய ஸ்தானாதிபதிகளுடைய வேலையை செய்யவும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் சரியாக பின்பற்றவும் சரியான மாடல்ஸை நாங்கள் பின்பற்றவும் உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கவும் எங்களுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவரே ஆராய்ந்து சுத்திகரித்து நமக்கு ஏற்ற ஸ்தானாதிபதிகளாக பரலோக வாசிகளாக இந்த பூமியிலே வாழ அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். आमीन। Thank you so much.